கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பெதஸ்தா ஜெப ஐக்கியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளி நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் அனைவரோடும் தேவனுடைய கிருபை பெரிதாக இருப்பதாக. ஒரு தூர மலை தேசத்தில் ஒரு அழகான அருவி ஒன்று இருந்தது. ரொம்ப உயரமான மலையிலிருந்து அந்த அருவி ஒவ்வொரு நாளும் வற்றாத நதியைப் போல அது விழுந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த அருவிக்கு ஒரு கேள்வி உண்டானது. அதற்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. நான் விழுந்து கொண்டே இருக்கிறேன், தூர உயரமான இடத்திலிருந்து பாறைகளுக்கு நடுவாக ஓடி வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு உயரத்திலிருந்து விழுகிறேன், ஒவ்வொரு நாளும் விழுகிறேனே, இதனால என்ன பயன் கிடைக்கிறது? ஏதாகிலும் பிரயோஜனம் உண்டா? என்னை கொண்டு ஏதாகிலும் நன்மை உண்டா? தினமும் நான் விழுந்து கொண்டிருக்கிறேன், இது நிமித்தமா என்ன நடக்கிறது என்று சொல்லி அதற்குள்ளே ஒரு சோர்வு வந்தது. பக்கத்தில் இருந்த பாறைகள் அந்த அருவியோடு பேச ஆரம்பிச்சுதான். அருவியை பார்த்து சொல்லிச்சு, அருவி, நீ விழுந்து கொண்டே இருக்கிறாய். நீ விழுகிறதுனால தான் தூர இடத்துல, கண்ணுக்கு தெரியாத இடத்துல பூக்கள் பூத்து கொண்டிருக்கிறது, வயல்வெளிகள் செழிப்பாக இருக்கிறது, நிறைய பறவைகள் வாழுகிறது, மாத்திரமல்ல விவசாயம் நடக்கிறது, மனுஷர்களுக்கு சாப்பிடுகிற சாப்பாடே ஓ மூலமாக தான் கிடைக்கிறது. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய அதிசயமான காரியங்களை கடவுள் செய்து கொண்டு இருக்கிறார், உன்னை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது இந்த அருவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சங்கீதம் 77:14 சொல்லுகிறது, கர்த்தரே அதிசயங்களை செய்கிறவர். அநேக அதிசயங்கள் என் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதே, இன்னும் என்னால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, நான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கிறேனே, நான் விழுந்து கொண்டே இருக்கிறேனே, ஏதாகிலும் அதிசயங்களை நான் பார்த்து விட மாட்டேனா? ஏதாகிலும் அதிசயம் எனக்கு கண் முன்பாக நடக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஏங்குகிறோம் அல்லவா? கர்த்தர் அதிசயங்களை செய்வார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். விசுவாசத்தோடு அந்த அருவி விழுந்து கொண்டே இருப்பது போல அவருடைய பாதத்தில் நீங்களும் நானும் வருவோம். கர்த்தர் ஏற்ற நாளில், ஏற்ற இடத்துல, ஏற்றபடியே அற்புதங்களை உங்களுக்காய் செய்வார். காத்திருங்கள். ஆமென்.